என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். புரியுதுங்களா? அந்த அன்பளிப்பும் லஞ்சம் தான். நான் என்ன சொல்றேன், லஞ்சம் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை நம்ம கொடுக்க கூடாது, வாங்க கூடாதுங்க. ஒருவேளை உங்க குடும்ப கஷ்டத்துக்காக திமுக அதிமுக கொடுக்குற காசை வாங்கிட்டாலும் காசை புறத்தி வாங்கிக்க, ஓட்ட அவனுக்கு போடாது. ஏன் கலாணிப்பை அவ ஆத்தாப்பி கூட காசை ஒன்றும் நமக்கு கொடுக்கல, அதனால ஓட்டை எங்களுக்கு போட்டுருங்க. அதே மாதிரி உங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு நாங்க இதை செய்வோம் அதை செய்வோம் வானத்தை வில்லாக்குவோம் அந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லல. நாங்க என்ன சொல்ல வர்றோம், அடிப்படையில ஒவ்வொரு கிராமத்துக்கும் மிக முக்கியமானது விவசாயம். இப்ப இங்க இந்த அம்மாசமுத்திரம் பகுதியில் எடுத்துங்க, விவசாயிகளுக்கு விவசாயத்தை விளைவிச்ச இந்த தானியங்கள் நெல்லோ அல்லது அது சார்ந்த ஏதாவது தானியங்களோ பாதுகாக்க குடோன் வேணும். நீங்க விவசாயம் நெல்லு கருது அறுக்குறீங்க, கருது அறுத்து அந்த நெல்லை டிராக்டர்ல ஏற்றி கொண்டு போய் களத்துல காய போடுறப்பையோ அந்த நெல்லை வாங்குறதுக்கு அரசாங்கத்தின் மூலமாக கொள்முதல் நிலையங்கள் வேணும். அதை பாதுகாக்க ஒரு குடோன் வேணும், தானிய கிடங்கி வேணும். இப்ப நாங்க என்ன சொல்ல வர்றோம், இந்த தொகுதிக்கு பூராத்துக்கு ஒரு இடத்துல ஒரு கிடங்கி கட்டுறோம், இன்னொரு இடத்துல ஒண்ணு அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு 300 ஏக்கருக்கும் ஐயா இப்ப நம்ம இங்க வந்திருக்கோம் மணிமுத்தாறு பேரூராட்சி. மணிமுத்தாறு பேரூராட்சியில நிறைய நெல் விளையும். இதே உள்ள அம்பாசமுத்திரத்துக்கு போனீங்கன்னாக்கா டவுன் பகுதி குறைவாதான் விளையும். அப்ப நாங்க என்ன சொல்றோம், ஒவ்வொரு 300 ஏக்கருக்கும் ஒரு பெரிய தானிய கிடங்கி வைக்கணும், அது இந்த மக்களுக்கு பயன்படும். ரெண்டாவது, இங்க வேலை பார்க்கிற விவசாயிகளுக்கு வாழை விவசாயிகள் இருக்காங்க, பனையேறி விவசாயிகள் இருக்காங்க. இன்னைக்கு பனைமரம் முழுக்க போய் இந்தியா முழுக்க பனைமரம்ன்ற ஒண்ணு சேர்ந்துருச்சு, வெளிநாடுகளில பனைமரம் போயிருச்சு. ஆனாலும் இந்த பனை தொழில் இன்னும் வரை எழுச்சி பெறல. இது எழுச்சி பெறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னா, பக்கத்துல இருக்க கேரளா கல்லுன்னு ஒண்ணு இறக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், பனை மரத்துல இருந்து எதெல்லாம் என்னென்னலாம் உருவாக்க முடியுமோ அதை பூரா சுதந்திரமா செஞ்சாதேன், அதுல நிறைய விலை கிடைக்கும். வெறும் மொத்தமா இந்து என்றேன், நான் இஸ்லாமியன் என்றேன், இல்லை இல்லை நீ என் இனத்தான் என்றான். பள்ளன் என்றேன், நான் பறையன் என்றேன், கள்ளம் இல்லா வெள்ளை சிரிப்புடன் இல்லை தம்பி நீ தமிழன் என்றான்.